வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபீஸ் ஒண்டர்லேண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஓட்ஸ் ஆப்பிள் ஸ்மூத்திங்க. ரொம்பவே ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஸ்மூத்தி ரெசிபிங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தருணத்தில் சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கும் ஃப்யூச்சர் சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இப்போது ஓட்ஸ் ஆப்பிள் ஸ்மூதி எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃபில்லிங்கான ஓட்ஸ் ஸ்மூத்தி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ் எடுத்திருக்கேன், 3 டேட்ஸ், ஒரு நெல்லிக்காய், 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ்டட் கிரவுண்ட்நட்டும் கேஷ்யூ நட்டும் கலந்து எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ளேக் சீட்ஸ், 1 ஆப்பிள், 1/2 கப் பால். எப்பொழுதும் நம்ம ஓட்ஸை ராவாக எடுத்துக்கக்கூடாது. ராவாக எடுத்துக்கிட்டோன்னா இன்டைஜஷன் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணலாம் சில பேர்த்துக்கு. அதனால நம்ம ஓட்ஸை ரோஸ்ட் பண்ணியும் இல்லாட்டி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சோ தான் எடுத்துக்கணும். இன்றைக்கி நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். இது கூட நான் டேட்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு டேட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஓட்ஸ் முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் நம்ம ஊற வச்சுருந்த ஓட்ஸையும் டேட்ஸையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கூட இப்போ ஃப்ளேக் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கிரவுண்ட்நட்டையும் கேஷ்யூ நட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே கேஷ்யூ நட் கிரவுண்ட்நட் தான் ஆட் பண்ணணுன்னு இல்லை, நம்ம ஆல்மண்ட் ஊற வச்சு தோல் உரித்து எடுத்தும் கூட நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெல்லிக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். விட்டமின் சி அதிகமாக உள்ளது நெல்லிக்காய். கண்டிப்பாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டில் நெல்லிக்காய் எடுத்துக்கிறது நல்லதாக. ஸோ சீசனல் டயத்தில் கிடைக்கும்போது நெல்லிக்காய் கண்டிப்பாக எடுத்துக்கணும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ 1/2 கப் பாலை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆப்பிளை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ நான் அரைச்சிட்டு வந்த ஸ்மூதியை இதில் ஃபில் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி வச்சுருந்த நட்ஸு மேலே டாப்பிங்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ரொம்பவே ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஓட்ஸ் ஆப்பிள் ஸ்மூத்தி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுற அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் ஒண்டர்லேண்ட். தேங்க்யூ.